என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. விதியை எதிர்த்து நம்ம வாழ்க்கை நடத்துறதா? அதுக்கு என்ன பதில்? விதியை எதிர்த்து உலகத்தில் ஒருத்தன் கூட வாழ்க்கை நடத்த முடியாது. ஆனால் விதின்னு நினச்சிக்கின்னு வாழக்கூடாது. விதியை எதிர்த்து ஒருத்தனாலையும் உலகத்தில் வாழ்ந்தவனே கிடையாது. சில பேரெல்லாம் சொல்லுவாங்க விதியை மதியால் வரலான்னு. இது வரைக்கும் உலகத்தில் ஒருத்தன் கூட ஜெயிக்கலை. அவன் எது நடந்தாலும் அந்த விதிக்கு உட்பட்டு தான் வாழ்க்கைய முடியும். அதனால் விதி எவனாலும் ஜெயிக்க முடியாது. ஆனால் விதி தாங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கூடாது. அப்போ மதின்னு ஒன்று இருக்குதுன்றது தெரியாது போயிடும். அதனால் விதி இருந்துட்டு போட்டோம், அது நடந்துட்டு போட்டோம். என் அறிவை வச்சு மதியை வச்சு நான் உலகத்தில் ஜெயிக்கணும், வாழணும் அப்படின்னு வாழுங்க. விதி ஏன் நினைக்கிறீங்க? விதின்றது ஒரு நாளைக்கு உங்களை முடிக்க போகுது. ஆனால் மதின்றது உலகத்தில் வாழ வைக்க போகுது. அந்த வாழ வைக்கிறத நினைங்களே, விதியை ஏன் நினச்சின்னுக்கிறீங்க? ஆனால் விதிப்படி தான் வாழ்க்கை. இப்போ நான் கத்தின்னுக்கிறேங்க, எனக்கு என்ன தேவையா? இது தேவையா இல்லை? 30,000 ரூபாய் பென்ஷன் வருது, வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். ஏன் விதி இது கத்தின்னுக்கிறேன்? அப்போ விதிப்படி தான் எல்லாருடைய வாழ்வும் நடக்குது. ஆனால் அறிய முடியல. ஆனால் அந்த விதியை நினைச்சிக்கின்னு நீங்கள் வாழாதீங்க, உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. நமக்கு ஒரு அறிவு இருக்குது, அந்த அறிவால் உலகத்தில் எல்லாம் செய்ய முடியும். அந்த அறிவை வச்சு நம்ம செய்யணும், ஜெயிக்கணும் அப்படின்றத மதியை நினச்சி போங்க. விதியை மறந்துடுங்க. அது நடக்கும்போது நடக்கட்டும். என்ன மன்னிக்க வேண்டும், நான் இன்னும் உபதேசம் வாங்கல. இல்ல, இதுல மன்னிப்புன்றதே இல்ல சாமி. மன்னிப்பு எது? நீ என்ன தப்பு செஞ்சு மன்னிக்கிறதுக்கு? மன்னிப்புன்றதே தமிழ்ல உண்மையிலே இந்த மன்னிப்புன்ற வார்த்தையை வச்சு எல்லாம் தப்பு பண்ணிட்டுக்கிறாங்க. தயவுசெய்து மன்னிப்பு யாரும் கேட்காதீங்க, மன்னிப்பு சொல்லாதீங்க, மன்னிப்பு ஏத்துக்காதீங்க. மன்னிப்பு மாதிரி அவங்க தப்பு செய்ய தூண்டுற மாதிரி தானே வருது. நல்லா யோசிச்சு பாருங்க. தயவு செஞ்சு மன்னிப்புன்ற வார்த்தையை தூக்கி போடுங்க.